Hi dear, today வந்து village by paper போட்ட next part தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து 11th part. ஓகே டியர், ஸ்டோரிக்குள்ள போகலாம். எஸ்டர்டே இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா உங்களுக்கும் ஜிம்முக்கு ஒரு சின்ன ஆர்குமெண்ட்டாக இருந்திருக்கும். எதில் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தூங்கிருப்பீங்க, தூங்குறப்போ கடலில் தான் படுத்து தூங்கிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு கண்ணு முடிச்சு பார்க்குறப்ப ஜிமின் மேலே கடுப்பீங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி நாள் கூட இதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த அன்றைக்கி ஞாபகம் இருந்திருக்கும். எப்படின்னா ஏதோ வந்துட்டு உங்களுக்கு தூக்கத்தில் நடந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி ஃபீலே இல்லை. இல்லையே எனக்கு எந்திரிச்ச மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ஜிம் வந்துட்டு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு வந்துட்டு நான் எந்திரிச்ச அந்த மாதிரி ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டேக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முடிச்சுட்டு அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பாரு. அதோட நேற்று முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ மறுபடியும் கேட்குறீங்க, மாமா இங்கே பாருங்கள், கரெக்டாக சொல்லுங்கள், நான் வந்துட்டு எனக்கு நடந்து வந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு என்னை பார்த்தா போய் சொல்கிற மாதிரி தெரியுதா அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே கோவப்படுற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் உள்ள அப்படியே பக்குங்குது, எங்கே கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு. ஏன்னா அவர் தான் உங்களை தூக்கி அந்த மாதிரி அவர் மேலே படுக்க வச்சு தூங்க வச்சிருப்பாரு. அது தாளாட்டி எது குழந்தைக்கு பாரு மாதிரி முதுகால தட்டி கொடுத்து தூங்க வச்சிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து அப்படியே பக்குங்குது. உள்ள வாய் மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் திமிரா பேசுது, ஆனால் மனசுக்கு அப்படியே பக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இவர் பேசுறதுக்கும் இவரோட ரியாக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. வாய் ஒன்று பேசுது, கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அவர் பார்க்கறதுக்கு மொத்தமாக வேற ஏதோ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாய்க்குள்ள முடக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் என்ன முடங்குற அப்படின்னு கேட்கவும், அம்மா இல்லை எனக்கு வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வந்துட்டு கட்டில தூங்குனேன் அப்படின்னு சொல்லவும், ஜிமின் பார்க்குறாரு. பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ஏலூசா நீ என்ன நான் கேட்க வேண்டியதால் நீ கேட்டுட்டு இருக்கிற, நான் பாட்டுக்கும் சிவன் என்ன இதை அந்த கவுச்சல் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். நீ வந்தா பிடிச்சி அந்த பெட்டு கூட எனக்கு கிடைக்கிறதில்ல. அதுவும் இங்கே வந்துட்டு திரும்பி கூட படுக்க முடியாது, இப்படியே படுத்த மாதிரியே படுத்துருக்கணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். இதில் உன்ன வேறு தூக்கி நான் மேலே போட்டுக்கோ நீ நினச்சிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஜிமினை வேடாக பார்க்குறீங்க. அவர் பார்க்குறாரு, இப்போ எதுக்கு ஏன் 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 இந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் மாமா அது வந்துட்டு நான் உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லையா, நீங்கள் தான் என்ன தூக்கி உங்கள் மேலே அப்படி படுக்க வச்சு தட்டி தூக்க வச்சிங்க, நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே திருத்தன்னு முடிச்சுட்டு நின்றுட்டே இருக்காரு. இவன் இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிறா, வர வக்கீலுக்கு படிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அப்படி வந்துட்டு அமைதியாக நிற்கிறாரு. நீங்கள் வந்துட்டு மாமா சொல்லுங்கள், நான் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு என்ன உனக்கு பிரச்சனை, நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி என் மேலே எடுப்ப நான்லாம் வந்துட்டு நான் சொன்னேன்ல எனக்கு தான் ஒன்று சுத்தமாக பிடிக்காது, பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து பட்டிக்காடு அப்படிங்கிறாரு. ஸோ இனிமேல் நீங்கள் ஜிமினை வேடாக தான் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ அதனால் அவருக்கு பதட்டமாகுது, எங்கே கண்டுபிடிச்சிட்டாலோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட அப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் உடனே சொல்கிறாரு, உனக்கு தான் தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குல்ல, யாருக்கு தெரியும், நீ தான் வந்துட்டு என் மேலே ஏறி படுத்து தூங்கியிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, ஒரு வேலை இருக்குமோ, ஆனால் வந்த மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே தான் ஃபீல் ஆகிருக்குது. அப்புறம் வந்துட்டு எனக்கு என்னமோ தெரியல, 2 நாளாக அதே மாதிரி தான் இருக்குது. நேற்று இந்த மாதிரி தான் ஏதோ என் மேலே ஏதோ வெயிட்டாக வந்துட்டு மேலே விழுந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் தூக்கத்தில் நல்லா தூங்கிட்டேன், சரியாக கவனிக்கல. ஆனால் இன்றைக்கி தான் தெரியுது நீ தான் இந்த மாதிரி டெய்லி வந்து என் மேலே ஏறிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு வந்து இப்போ பதட்டமாயிடுச்சு. ஏன்னா முந்தின நாள் வந்துட்டு நீங்களே தான் இந்த மாதிரி போய் தூக்கத்தில் ஏறி படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ அதனால் ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இல்லை மாமா இல்லை அது வந்துட்டு ஒரு வேலை இருக்காது மாமா, நான் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு அப்படி படுத்திருக்க மாட்டேன். ஸோ உங்கள் மேலே நிஜமாவே வேறு ஏதாவது வந்து படுத்திருக்கோம், ஏதாவது பேய்க்குது இருக்கும் மாமா இந்த வீட்டில், கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் ஓடி வரீங்க. ஸோ ஜிம்மி அப்படியே பார்க்குறாரு, அவா சாமி கொஞ்ச நேரத்தில் என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு ஓடிட்டீங்க, தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜிம்மி தான் திட்டிட்டு என்ன அப்படிங்கிற பயந்துட்டு ஓடிட்டீங்க. இந்த பக்கம் ஜிம்மிக்கு அப்படி தான் இருக்குது, நல்ல வேலை கண்டுபிடிக்கல, இந்த மாதிரி எல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே குளிக்க போகிறாரு. இப்போ நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் ரெடி பண்ணல, அதனால அத்தையும் வீட்டில் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே நினச்சி பார்த்துட்டே குளிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா நைட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தட்டி கொடுத்துருந்துருப்பாரு. அப்புறம் உங்களோட கணத்தை தொட்டு விளையாடிட்டே இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் முடியை பிடிச்சி சுட்டிக்கிட்டே இருந்திருப்பாரு. அவர் தூக்கம் வர வரைக்கும் இது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. அப்புறம் வந்துட்டு ஆமாம் நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன தாட் வருது. பட் இருந்தாலும் வந்துட்டு அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற மாதிரி உங்களோட தாட் அவருக்கு நிறையா வருது. ஸோ அப்படியே வந்துட்டு சிரிச்சிட்டே குளிச்சுட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜேகே அந்த மாதிரி தான் அவரும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. 2 பேரும் ரெடி ஆகிட்டு சாப்பிட கீழே வராங்க. ஸோ நீங்களும் ரெடி பண்ணிட்டு வச்சுட்டீங்க, எல்லாமே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கிச்சன்லேருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்து அந்த ஹாலில் வச்சிருக்கீங்க. ஸோ 2 பேரும் வந்து உட்காராங்க. 2 பேத்துக்கும் சாப்பாடுலாம் போடுறீங்க, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க ஜிம்மோட விரல ஏதாவது இன்னும் காய் இருக்கான்னு. ஆனால் வந்துட்டு அது கழட்டியா இருப்போல. ஸோ வந்துட்டு சாப்பிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க, அம்மா அந்த காயும் பரவாயில்லையா, ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, அது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே நாளில் சரி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்துட்டு சின்ன காயம் தான், அதனால ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாப்பிட்ருக்காரு. இந்த டைமில் கரெக்டாக நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கறதுக்குள்ள அவர் ஓடிலாம் நினச்சிருப்பாரு. ஆனால் அதுக்குள்ளே உங்களோட அத்தை மாமா வராங்க. ஸோ அத்தை வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ அப்படி இவங்களும் பார்க்குறாங்க, ரெடி பண்ணிட்டியாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெடி பண்ணிட்டது அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ உங்களோட அத்தை நம்ம எப்படி பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் ஜெகே 2 பேரும் ரெடியாகி உட்காந்துக்கிறத பார்த்துட்டு எங்கடா ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆஃபீஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லவும், ஆஃபீஸ்க்கா நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் வேலைலாம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாங்க. இது நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஷாக்கு. அதுக்கு என்ன இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க, ஆல்ரெடி சொன்னதானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை சொல்லவும், இல்லை அது வந்துட்டு ஆமாம் நான் தான் வந்துட்டு இந்த ஃபோட்டோ இந்த வீடியோலாம் எடுக்கணும்ல, ஸோ அதுக்கெல்லாம் நான் எதுவுமே ரெடி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு இது ஒரு கவலை. ஸோ அவர் இப்படி சொல்லவும் ஜிமின் பார்க்குறாரு,
ஆமாடா உனக்கு இது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வேற எது இதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஸோ ஜிமின் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஷை ஆகிட்டே உங்களை பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி அந்த விஷயம் பிடிக்காத மாதிரியே அமைதியாகவே நிற்கிறீங்க. ஸோ பார்க்குறாரு, ஏன் இவளுக்கு அது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. எப்படி பிடிக்கும்? ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுவும் இல்லாமல் வீட்டுக்கே வரக்கூடாதுலாம் சொல்லியிருப்பாரு. நீங்கள் எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க? அதனால இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு தாட் இருக்கு இன்னுமே. இப்போ ஜிமின்க்கும் வந்துட்டு அது புரியாமலாம் இல்லை, நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்துட்டு சேடாக இருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது நல்லாவே. இப்போ ஜேகே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நான் போயிட்டு இந்த வீடியோலாம் எடுக்கணும்ல, ஸோ அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும், ஸோ கேமராலாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கிளம்பி போயிட்டாரு. ஜிமின் பார்க்குறாரு, இவெல்லாம் அடங்கவே மாட்டான் அப்படின்னு. அப்படியே தான் அந்த டேஸ்லாம் போகுது. ஜிமின் பாட்டுக்கு அமைதியாக அவரோட ரூமில் உட்காந்துட்டுருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. அவர் பாட்டுக்கு அமைதியாகவே உட்காந்துட்டுருக்காரு. நீங்களும் வந்துட்டு கீழே ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அத்தை இருக்காங்களா, ஸோ 2 பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. மேலே வருவாளான்னு பார்க்குறாரு, நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறாரு. ஸோ நீங்களும் அத்தையும் செம்மையாக அப்படியே வந்துட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறீங்க. பார்த்தாலே அவருக்கு வந்துட்டு கடுப்பாகுது. அங்கே ஒருத்தர் நான் தனியாக இருக்கேன், கொஞ்சமாவது கண்டுக்கிறாங்களா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதாவது நீங்கள் 2 பேரும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்படியே அந்த ஸ்டோரியெல்லாம் பார்த்து அதை பற்றி கதை பேசிட்டு சிரிச்சிட்டு பயங்கரமாக அரட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி முன்னாடி வருது போறது நீங்களே பாக்குறீங்க. ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு, எதுக்கு இவர் இப்படி நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பாக்குறீங்க. ஆனா அவர் உங்களுக்கு கண்ணுக்கு அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் அங்க பேப்பர் அதாவது இருக்கும்ல, ஸோ அந்த டேபிள் இருக்கிற பேப்பர் எடுக்கிறது போறது, திரும்ப மறுபடியும் பேப்பர் கொண்டு வந்து வைக்கிறது, அடுத்து வேற புக் எடுக்கிறது போறது வருது, இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காரு. உங்களோட அத்தை இருக்காங்களா, அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, டே என்னடா எதுக்கு இந்த மாதிரி வந்து சுத்திட்டு இருக்கிற, அதுவும் இப்படி வயன் முன்னாடியே அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பார்த்தா நான் முன்னாடி சுற்றுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் வந்துட்டு புக்கு எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. புக்கு எடுக்க வந்தியாடா? அந்த புக்குக்கும் உனக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏன் எனக்கும் புக்குக்கும் சம்மந்தம் இல்லையா? நான் வந்துட்டு நல்லா தானே படிப்பேன், எனக்கெல்லாம் புக் படிக்கிற ஹாபி நிறையா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்படியாடா மகனே, சரி ஓகே, அது என்ன புக்குன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்போ தான் அந்த புக்கை வந்துட்டு நல்லா பார்க்குறாரு. அதாவது இதுக்கு முன்னாடி சும்மா பார்க்காம எடுத்துருப்பாரு. இப்போ தான் வந்து பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு அது 2ஆம் கிளாஸ் படிக்கிற புக்கு, அந்த குழந்தைங்களாம் படிக்கல. ஸோ அந்த புக்கு நீங்கள் தான் அதை ஆக்சுவலாக படிச்சுட்டு வச்சிருந்துருப்பீங்க. உங்களுக்கு அதில் இருக்கிற ரைம்ஸ் எல்லாம் பிடிக்குமா? ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி பிள்ளைங்கிட்ட எல்லாம் புக்கெல்லாம் வாங்கி வச்சிருப்பீங்க. ஸோ ஊருக்கு வரும்போது அதை தூக்கிட்டு வந்திருப்பீங்க. அதை தான் வந்துட்டு படிச்சுட்டு வச்சிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ அதை தான் ஜிமின் கையில் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. மாமா இதெல்லாம் படிப்பாரா என்ன அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களோட அத்தை வந்துட்டு, டே யாருக்கு காது குத்த பார்க்குற, என்ன வேலை உனக்கு, இங்கே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு ஒன்றும் வேணாம், இங்கே எனக்கு ஒரு வேலையும் இல்லை, நான் வந்துட்டு வந்தேன், தண்ணி வேணும் அப்படிங்கிறாரு. தண்ணி கிச்சனில் இருக்குடா மகனே அப்படின்னு அவங்க அம்மா நல்லாவே டீஸ் பண்ணுறாங்க. அது கிச்சன் தான், கிளாஸ் இங்கே இருக்குதுமா அப்படிங்கிறாரு. கிளாஸ் வந்துட்டு அங்கே கிச்சனில் வேறு கிளாஸே இல்லையா, இங்கே ஒயின் குடிச்ச அந்த எச்சி கிளாஸ் தான் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது பார்த்தா உங்களுக்கு தான் அங்கே உட்காரத்துக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆக்வர்டாக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு அப்படி இப்படி வந்துட்டு ஏதோ பேசிட்டு மழுப்பிட்டே இருக்காரு. நீங்கள் அப்போயாவது எந்திரிச்சு வருவீங்கன்னு பார்த்தா எந்திரிக்கிற மாதிரி தெரியல. மேடம் அப்படியே வந்துட்டு ஏதோ பசை போட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காகாது போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டாரு. அப்படியே வந்துட்டு உங்களோட அத்தை கூப்பிட்றாங்க, டே அப்படின்னு சொல்லவும், இப்போ என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. தண்ணி குடிக்க தானே வந்தேன் அப்படின்னு சொல்லவும், தண்ணியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேலே போயிட்டுருக்காரு. ஸோ உங்களோட அத்தைக்கு செமையாக சிரிப்பு வருது, அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு உங்ககிட்ட கூப்பிட்றாங்க உங்களோட அத்தை. ஏங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா, நீ கொஞ்சம் மேலே போயிட்டு வாமா அப்படிங்கிறாங்க. மேலேயா எதுக்கு அப்படின்னு கேட்கவும், ஜிமின் இருக்கான்ல, ஸோ அவன் தனியாக இருக்கிறான்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஐயோயோ வேணாம் மாமாவுக்கு எனக்கு கண்டாலே ஆகாதுப்பா, அவர் வந்துட்டு நான் பேசினாலே வந்துட்டு திட்டுவார் கோப்பிடுவார். ஐயோ அன்னைக்கு கூட எப்படி திட்டினாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புறீங்க. உங்கள் அத்தை பார்க்குறாங்க, அவன் அப்படி இவன் இப்படி, ஐயோ கடவுளே இதுங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலையேன்ட்டு, சரி ஓகே நான் வந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ வேறு வேலை இல்லை, நீங்கள் மேலே தானே போய் ஆகணும். அதுவும் இல்லாமல் டிவி வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு ஒயர் இருக்கும், அதை பிடிங்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ உங்களால் டிவி பார்க்க முடியாது, அத்தை டிவி ஓடல அப்படிங்கிறீங்க. அது ஏதாவது ரிப்பேராக இருக்குமா, சரி நீ போ உங்களோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அப்படியே வந்துட்டு போகலாமா வேணாமா இல்லை கார்டனுக்கு போகலாமான்னு பார்க்குறீங்க. சரி ஓகே, நமக்கு எதுக்கு வம்பு, மேலே போனால் எப்படியும் இந்த மாமா வந்துட்டு வல்லு கட்டுவார், நம்ம பேசாமல் கார்டனுக்கு போகலாமே, ஏதாவது செடிக்கு இது இருக்குல்ல பார்த்துட்டாவது உட்காந்துருக்கலாம், ஊஞ்சலெல்லாம் இருக்குல்ல அங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கார்டனுக்கு போகலான்ட்டு அப்படி 2 எடுத்து வச்சிருப்பீங்க. டக்குன்னு வந்துட்டு ஏ வாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா ஜிமின் தான். ஏங்கம்மா அப்படின்னு கேட்குறீங்க. மேலே வா அப்படிங்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி கோல்டு வாய்ஸில் தான் பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு தடி இப்போ எதுக்கு போகிறான்னு தெரியலையே, எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் இவர்கிட்ட திட்டு வாங்கிறதுக்கே என்னை வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா பெற்று வளர்த்து இங்கே கொடுத்துருக்காங்க, ஐயோ ஆண்டவா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு சலிச்சுட்டு தான் போகிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, எவ்வளோ சலிச்சுட்டு வராப்பாரு, அவ்வளோ கொழுப்பு வர கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு அப்படியே ஒரு மைண்ட் தாட்டில் விட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி பின்னாடியே போகிறீங்க.
ஸோ நீங்கள் மேலே போனதுமே வந்துட்டு ஜிமின் வந்து கையில் ஒரு இது வச்சிருக்காரு. ஸோ பின்னாடி மறைச்சு வச்ச மாதிரி வச்சிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கேட்டால் வந்துட்டு திட்டுவார். என்ன வேணும் உனக்கு என்னன்னு கேட்டு திட்டுவார். ஆல்ரெடி திட்டு வாங்கியிருக்கீங்கல்ல, ஸோ அதனால வாயே பேசல. என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் ஏன் மாமா கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா அது இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதை கொடுக்குறாரு. அப்படியே அதாவது நீட்டிட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அதை அப்படியே கையில் வாங்கல அப்படியே வாய்ப்பு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. அவர் வந்துட்டு இந்த அப்படி அப்படிங்கிறாரு. இது இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன கேட்டா அப்படிங்கிறாரு. இல்லை நீங்கள் தானே கொடுக்குறீங்க, இது எதுக்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அது எனக்கும் தெரியாது. அம்மா 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 கொடுக்க சொன்னாங்க. அது ஏதோ நாளைக்கு ரிசப்ஷனா? ஆமாம் ஆமாம், அது ஒன்று தான் குறைச்சல். அந்த ரிசப்ஷனுக்கு இதை தான் நீ போட்டுக்கணுமா, கண்டிப்பாக இது மட்டும் தான் போட்டுக்கணுமா, வேற எதுவும் போடக்கூடாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இல்லையே அத்தை இதான் வாங்கி கொடுத்தாங்க, அத்தை வாங்கி கொடுத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கே, அத்தை கிட்ட தான் நான் ரூம்லேயே வைக்க சொல்லி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இதை எங்க கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இவ்வளோ நேரம் கீழே பேசிட்டு தான் இருந்தேன், என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லியே அப்படிங்கிறீங்க. இங்கே பாரு சொன்னாங்க சொல்லிட்டேன் ஓகேவா, அன்னைக்கே கொடுக்க சொன்னாங்க நான் தான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஓ சரி மாமா ஓகே கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்குறீங்க. வாங்கி பார்த்தா செம்ம அழகா இருக்கு. அப்படியே வச்சுக்கண்ணு வாங்காம அதையே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அது மேலே ஒரு ஆசை வந்துருச்சாட்டிருக்கு. அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அத்தை வந்துட்டு இது மாதிரி என்கிட்ட காட்டவே இல்லையே, வேறு எது தான் வாங்கினாங்க, ஒரு வேளை இது சர்ப்ரைஸா அப்படிங்கிற மாதிரி நீங்களே கேட்டுக்கிறீங்க உங்களையே. ஸோ ஜிமி அப்படி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் இவ்வளோ ஆசையாக தொட்டு தொட்டு பார்க்கறது பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கா, அப்போ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அதை அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்கிறப்போ அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன அப்படின்னா வளையல் இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது, அது மாதிரி எல்லாமே இருக்குது ஓகேவா. ஸோ செட்டாக வாங்கி வச்சிருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் அவ்வளோதான் இருக்குது. சரி ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒரு மாதிரி தயங்கி தான் கேட்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. இது அத்தை தானே மாமா வாங்கினாங்க, நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அப்படி நீங்கள் சொல்லவும், அப்படி சொல்லிட்டு அதை தூக்கிட்டு ஓடுறீங்க. ஸோ அப்படியே டக்குன்னு பின்னாடி வந்து ஜிம்மின் உங்களை பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு ஐயா மாமா கை விடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கவும், அது வந்துட்டு அத்தைக்கிட்ட போய் கேட்காதா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் ஏன் அவங்க தானே வாங்கி கொடுத்தாங்க, அப்போ நான் போயிட்டு தேங்க்யூ சொல்லலை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே நீ அம்மா போயிட்டு தொல்லைலாம் பண்ணாதான் அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி மாதிரி இருக்கும், அதனால் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஐயோ தலைவலியாக நான் போய்ட்டு டீ போட்டு கொடுக்கணும், காஃபி போட்டு தரேன், இல்லைனா வந்துட்டு மருந்தெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஓட தான் பார்க்குறீங்க. இங்கே பாரு கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டியா, அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி வந்து தொடக்கூடாது, யாருக்கிட்ட வரக்கூடாது, யாரும் அவங்ககிட்ட பேசக்கூடாது. அப்படி போய் பேசிட்டோன்னு வையன் அவ்வளோதான், அவங்க வந்துட்டு பக்கத்தில் கத்தினா கூட எடுத்து குத்திடுவாங்க, அவ்வளோ கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சும்மா ஊட்டிட்டு இருக்காரு. நீங்கள் நம்பிட்டீங்க நிஜமாவா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அவங்களுக்கு மட்டும் தலைவலின்னு தெரிஞ்சிருச்சு நான் கிட்ட கூட போகாத சரியா, அவங்களுக்கு இப்போ பயங்கர தலைவலி அப்படிங்கிற மாதிரி அஸ்கி வயசில் உங்ககிட்ட வந்துட்டு உருட்டிட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு ஐயோ நல்ல வேலை மாமா சொன்னீங்க, இல்லைன்னா இன்னைக்கு என்கிட்ட வந்துட்டு அவ்வளோதான் நான் முடிஞ்சிருப்பில்ல அத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லவும், ஆமாம் போயிடாத, அப்புறம் இந்த ஜுவல் இருக்கிற இதை பற்றி கேட்கவே கேட்காத, ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்ப இதெல்லாம் கொண்டு போய் காட்டினா பிடிக்காது அப்படிங்கிறாரு. அப்படியா, அப்போ நான் அத்தைக்கிட்ட எப்படி தேங்க்யூ சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஆல்ரெடி சொல்லிப்பில்ல அதிலே வந்து கழிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பெட்டில் உட்காந்துட்டு தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்கிறீங்க. என்ன தெரியல உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபுல்லாக செட்டாகவே இருக்குது. இயரிங்லேருந்து பிரேஸ்லெட்லேருந்து எல்லாமே அதில் இருக்குது. ஸோ அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினோடைய உங்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் அதை கவனிக்கல. அப்படியே வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படியே லைட்டாக குனிகிறாரு. ஸோ அதாவது நீங்கள் குட்டியாக தானே இருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ் கிட்ட வரணும்னா கொஞ்சம் லைட்டாக குனிஞ்சு தானே பேசணும். அப்படி வந்துட்டு கொஞ்சம் அப்படியே குனிஞ்சு உங்களோட கண்ணை பார்த்த மாதிரி பேசுகிறாரு. பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உங்களுக்கு ஷாக்கு. அதாவது அவர் வந்து டக்குன்னு அப்படி பக்கத்தில் உட்காந்ததே உங்களுக்கு தெரியாது. இதில் ஃபேஸ் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அவ்வளோதான், ஒரு மாதிரி உங்கள் ஹார்ட் பீட் எல்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. அது வந்து மாமா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. மறுபடியும் கேட்குறாரு, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்சிருக்கு மாமா, ஏன் இத்தனை தடவை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக அது வந்துட்டு ஜிமின் அவரை பிடிச்சிருக்கான்னு கேட்குறாரு. உங்களுக்கு அது புரியல. நீங்கள் அந்த நகை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே பிடிச்சிருந்தா போட்டுக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறீங்க. அது வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு ஃபிட் பண்ண தெரியல. ஒரு மாதிரி பின்னாடி வந்துட்டு இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ கரெக்டாக அந்த ஹூக்கெல்லாம் மாட்ட தெரியல. அவர் இதுதானே எதிர்பார்த்தாரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ கஷ்டப்படுற மாதிரி இருந்துச்சு, அதுவும் அம்மாவே ஆசையாக கொடுத்தாங்கல்ல அதனால தான் அப்படிங்கிறாரு. சரி சொல்லவும் அவரே வந்துட்டு அந்த ஜுவல்லெல்லாம் உங்களுக்கு போட்டு விடுறாரு. ஸோ அந்த பிரேஸ்லெட்லேருந்து எல்லாமே போட்டு விடுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு இதெல்லாமே பண்ணி விடுறதுக்காக. ஸோ உங்களுக்கும் வந்துட்டு அதெல்லாம் பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாரு. இது உங்களுக்கு ஆச்சரியம். ஆத்தாடி இந்த வாயிலேருந்து இந்த வார்த்தையெல்லாம் வருமா என்ன அப்படிங்கிற நீங்கள் வாய் விட்டே சொல்லிட்டீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. மாமா அது வந்துட்டு தேங்க்யூ சொன்னேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக அவர் சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிடுறாரு.
கால் மட்டும் தான் போகுது. மனசு வந்துட்டு போகவே வேணான்னு சொல்லுது. ஸோ அப்படியே வந்துட்டு அப்படி திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்து அந்த கவுச்சில உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட வந்துட்டு கேட்குறாரு. நாளைக்கு நீ என்ன போட்டுக்க போற அப்படின்னு கேட்கவும், அப்படின்னா என்ன கேட்குறீங்க? அந்த ட்ரெஸ் எடுத்தோம்ல அதுதான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு இல்ல ஜுவல் ஜுவல் அப்படின்னு கேட்கவும், அதுவா ஜேகே மாமா வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை தான் நான் போட்டுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அவ்வளோதான் ஜிமினுக்கு வந்துட்டு அப்படியே மூஞ்சி குட்டி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி சேட் ஆயிட்டாரு. நீங்க பாக்குறீங்க ஏன் மாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுவா இல்ல இல்ல அம்மா சொன்னாங்க நீ இதை தான் போட்டுக்கணும், இதுதான் வந்துட்டு ஏதோ பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்களாம். ஸோ அது மாதிரி வந்துட்டு இதை போட்டால் மட்டும்தான் உனக்கு வந்துட்டு நல்லபடியாக இருப்பியாமா அப்படி இப்படின்னு வந்துட்டு சும்மா ஊட்டிட்டு இருக்காரு. நீங்கள் வந்துட்டு நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னா அத்தை அன்னைக்கு இன்னொன்று வாங்கி கொடுத்தாங்களே அதை கூட நான் போட்டுக்கிட்டான்னு கேட்கவும், இல்லை 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 அதெல்லாம் இல்லை, இது மட்டும்தான் இப்போ உன் கையில் கொடுத்துருக்கேன் பார்த்தியா, இது மட்டும்தான் போடணும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க, நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. ஓ அப்படியா சரிங்க மாமா நான் இதே போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் கேட்குறாரு உனக்கு நாளைக்கு ரிசப்ஷன் ஓகே தானே அப்படின்னு கேட்கவும், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு ஓகேவா தானே இல்லைன்னா என்ன, உங்களுக்கு தான் பிடிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த கபோர்டில் வைக்கிறீங்க. சரி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு மறுபடியும் கீழே போயிடுறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேனோ, எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி சலிச்சிட்டு போகிறாளே அப்படின்னு தான் தோணுது. இப்போ அப்படியே வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகிடுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசப்ஷன்லாம் இருக்குல்ல, அதனால உங்களை வந்துட்டு ரெடி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாலுக்கு அந்த மண்டபம் இருக்குல்ல, ஸோ அந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் ஜிமின் 2 பேர் வந்துட்டு ஒரு காரில் போகிறீங்க. ஸோ ஜேகே தான் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு வராரு. அந்த காரில் வந்துட்டு ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்காரு. ஜிமின் பார்க்குறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் வந்துட்டு வெளியே காட்டிக்கல. இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. டேய் நிஜமா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், ஜிமின் வந்துட்டு இல்லையா எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இந்த ரிசப்ஷன் பிடிக்கல, இந்த கார் பிடிக்கல, இந்த பட்டிக்காடு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் பேசாமல் என் வீட்லேயாவது இருந்திருப்பேன், கடவுளே என்னை கொண்டு வந்து இப்படி மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு தான் உங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் அமைதியாக இருந்துக்கிறீங்க. ஸோ அவர் அப்படி சொல்கிறப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அது கஷ்டமாகவே இருக்குது. பொழுதுனிக்க நம்ம முக்கிட்டே வந்து பிடிக்கல பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் கடுப்பாகும்ல. ஸோ அப்படி தான் இருக்குது உங்களுக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த கையில் ஜிமின் கொடுத்துருப்பார்ல ஒரு ஜுவல் செட்டு, அதை எடுத்துகிட்டே வந்திருப்பீங்க. ஜிமின் தான் வந்துட்டு அதை எடுத்துக்கோ, அங்கே போயிட்டு தான் உனக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அதெல்லாமே நீ வந்துட்டு அங்கே போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. எல்லாம் ஆல்ரெடி பைப்பில் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்குது, உங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. ஸோ நீங்களும் அதெல்லாம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கையிலலாம் எடுத்துக்கிறீங்க, பேக்லாம் எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்துட்டு மேக்கப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் போட்டுட்டு அதுக்காக தகுந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஜுவல் எல்லாம் போட்டுக்கிறீங்க. உங்களோட அத்தை மாமா 2 பேரும் எல்லாத்தையும் வரவேற்கிறதுல பிஸியாக இருந்திருப்பாங்க. நீங்கள் ஸ்டேஜுக்கு வந்து நின்னதுக்கு அப்புறம் தான் வந்து பார்க்குறாங்க. அவ்வளோ ப்ரிட்டியாக அழகாக இருக்குது, செம்மையாக இருக்கீங்க. ஸோ ஜிமின் இப்படி வச்சுக்கணும் வாங்க உங்களே தான் பார்த்துட்டே இருக்காரு. எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு அப்படியே பேண்ட் பார்த்துட்டு தான் இருக்காரு. என்னமோ தெரியல, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஜுவல் உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்காகவே செஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டிக்காடு இவ்வளோ அழகாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவருக்கு. ஸோ இப்போ ஜேகே தான் வந்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃப் வீடியோகிராஃபருக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்சார்ஜ் மாதிரி அவர் தான் வந்துட்டு எல்லாமே பார்த்துட்டு இந்த மாதிரி எடுங்க அப்படி எடுங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா நீங்கள் போட்டுக்க ஜுவல் எல்லாமே ஜேகே வாங்கி கொடுத்ததே இல்லைல்ல, என்ன இவ நான் வாங்கி கொடுத்தது போடாமல் வேறு எதோ போட்டுருக்கான்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட கேட்குறாரு. இதெல்லாம் என்ன இது, நான் உனக்கு நல்லா காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தல, ஏன் நீ அதை போடலையா அப்படின்னு கேட்குறாரு. அதுவும் ஆசையாக வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுவா மாமா, மாமா தான் வந்துட்டு அத்தை இதே தான் போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, இது வந்துட்டு அத்தை வாங்கி கொடுத்தாங்களா, ஏதோ பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்தாங்களா, ஆசையாக கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணிட்டோம், நீங்கள் வாங்கி கொடுத்ததை மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவரும் ஹர்ட் ஆகக்கூடாதுக்காக சொல்கிறீங்க. ஜேகே பார்க்குறாரு, ஓ இது அம்மா வாங்கி கொடுத்ததா, ஆனால் அம்மா இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்களே, அவங்க டேஸ்ட் இப்படி இருக்காதே, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஆனால் உனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இங்கே ஜிமினுக்கு தான் அப்படி பக்குன்னு அடிச்சுக்குது, எங்களால் இல்லை ஒரு நாள் கண்டுபிடிச்சிருவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களோட அத்தை மாமா எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லாரும் கேதர் ஆகிட்டாங்களோ உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ரிலேட்டிவ் எல்லாம் வந்ததுக்கப்புறமா இவங்களும் வராங்க. இப்போ தான் உங்களோட அத்தை பார்க்குறாங்க, உங்கள் கழுத்தில் இருக்கிறது வந்துட்டு அவங்க வாங்கி கொடுத்தது இல்லை, ஸோ வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா வந்து கேட்குறாங்க. இது எப்போ வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் இப்படி கேட்குறீங்க, நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே நேராக அவங்க ஜிமின் தான் பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு நீ தானேம்மா கொடுத்த அப்படின்னு சொல்லவும், நான் எப்படி அவன்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்குறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டார்ல. ஸோ நீங்கள் வேறு பக்கத்துல நிற்கிறீங்க, எதுவும் சொல்லவும் முடியல. உங்களோட அத்தை வந்துட்டு இல்லையே இது நான் வாங்கி கொடுத்தது இல்லையே, நான் அவங்ககிட்ட எதுவுமே கொடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்லவும், இல்லத்த மாமா தான் வந்துட்டு சொன்னாங்க இன்னைக்கு இதே தான் போட்டுக்கணுமா, நீங்கள் எதோ பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இதெல்லாம் போட்டால் தான் நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒப்பிச்சிட்டீங்க எல்லாத்தையும். ஜிமின் வந்துட்டு அட பாவி அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்கிறாளே கடவுளே, இதையெல்லாம் வந்துட்டு படிப்பில் காட்டினா கூட முன்னேறியிருப்பா அப்படின்ட்டு அவருக்கு தோணுது. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி திருத்தன்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு. இப்போ என்ன, நான் தான் வாங்கி கொடுத்தேன் அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான், ஒரே வார்த்தை வேலையை முடிஞ்சு. ஆனால் அந்த ஈகோ மட்டும் இடிச்சிட்டே இருக்குது, அதனால வாயில் வரவே மாட்டேங்குது. உங்களுக்கு பிடிக்குதுன்னு வாயில் சொல்ல மாட்டேங்கிறாரு வாய் திறந்து, அதே சமயம் உங்களுக்கு வாங்கி கொடுத்ததும் நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு.
இப்படி ஜிமின் வந்துட்டு ஒரு மாரி திருத்துட்டு முழிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுமே வந்துட்டு உங்களோட அத்தைக்கு தெரிஞ்சிச்சு இது இவன் வேலை தான் அப்படின்ட்டு. அவங்களுக்கு சிரிப்பா வருது. என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஏன் வாய் திறந்து சொல்றதுக்கு என்ன இவனுக்கு? வாய் திறந்து சொன்னா அப்படியே முத்து கொட்டிடுமோ? நான் தான் வாங்கி கொடுத்தேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டா என்ன? அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு தோணுது. ஆனா இந்த ஒரு மாதிரி ஸ்டபனா இருப்பாங்கல்ல, ஈகோ பிடிச்ச மைண்டு. அதனால வந்துட்டு அது அவங்களுக்கு தெரியுது. கொஞ்சம் ஈகோ பார்க்குறான். பரவாயில்ல பையன் இந்த அளவுக்கு வந்திருக்கான்ல, கொஞ்சம் போக போக விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சரியாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஆமா மைண்டு நான் மறந்துட்டேன்டா. நான் தான் வாங்கி குடுத்தேன். ஜிமின் கிட்ட நான் தான் குடுத்தேன். குடுத்துருமான்னு சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு மறந்து போச்சுடா கொஞ்சம் தலைவலி, வேலை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா அத்த கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து உங்களுக்கு பயங்கரமா தலைவலியாமாவே? பரவாயில்லையா இப்ப அப்படின்னு கேட்குறீங்க? தலைவலியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாரு. ஐயோ! எல்லாத்தையும் ஒப்பிக்கிறாளேங்கிற மாதிரி. ஆமா, ஆமா தலைவலி தான், தலைவலி தான். எனக்கு ஒரு பெரிய தலைவலி முதல்ல பொறந்துச்சு. அது தலைவலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின பார்த்துட்டு அப்படியே போறாங்க. ஜிமினுக்கு வந்துட்டு இங்க ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ! என்னையவா தலைவலின்னு சொல்றாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷனுக்கான ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, எல்லாம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறது. ரிலேட்டிவ் எல்லாம் வராங்களா, அங்கெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிஸியாக தான் போயிட்டு இருக்குது. உங்களால் நிற்கவே முடியல, கால்லாம் வலிக்குது. ஜிமின் நோட் பண்ணுறாரு, உங்களால் நிற்க முடியல, கால் வலி அப்படிங்கிறத. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இங்கே வந்துட்டு சேர் கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உட்கார்றதுக்கு தான் காலையிலேருந்து நிற்க வச்சுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேர் வந்துட்டு கேட்குறாங்க. சேர் கொண்டு வந்தது ஒன்று தான் கொண்டு வராங்க. அப்படியே கொண்டு வந்து அதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு போட்டு நீங்களும் உட்கார சொல்கிறாங்க. உங்களுக்கு கால் வலி அப்படிங்கிறத டக்குன்னு உட்காந்துக்கிறீங்க, உங்களால் முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கீங்க. உடனே வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க லைனாக வருவாங்கல்ல, அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. ஏன்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கலாமா, ஒரு ஹாஃப் ஹவர் டைம் கொடுங்களேன், அதை இன்னைக்கு ஃபுல்லாகவே ரிசப்ஷன் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சரி ஓகே வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெடியெல்லாம் பண்ணுவாங்களா, அந்த ரூமுக்கு கூட்டு போறாரு. நீங்களும் வந்துட்டு முடியல, அதனால வந்துட்டு சரி ஓகே தப்பிச்சா போதுனான்னு தான் ஓடிட்டு இருக்கிறீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி போய் உட்காந்துக்கிறாரு அந்த சேர்ல. நீங்க வந்துட்டு அப்படியே போய் வேன் படுத்தாச்சு, உங்களால முடியல. ஐயோ சாமி எவ்வளோ நல்லா இருக்குது இப்படி படுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டு பேண்டுட்டு இருக்கிறீங்க. அந்த ட்ரெஸ் எல்லாம் வேற ஒரு மாதிரி லைட்டாக குத்துது உங்களுக்கு. ஐயோ இது குத்துதே அது குத்துதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. உங்களோட அத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரிசப்ஷன் உங்களுக்கு எங்களுக்கு இல்லை, வெளியே வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வேற வழி இல்லை, ரெண்டு பேரும் மறுபடியும் வெளியே போய் நிற்கிறீங்க. அப்படியே பொம்மை மாதிரி நின்று இருக்கிறீங்க. எல்லாரும் வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அடுத்தடுத்து வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. உங்களுக்குன்னா முடியவே இல்லை. ஐயோ கடவுளே ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்கு. ஜிமின் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் யாரையுமே இன்வைட் பண்ணல. ஏன்னா வந்துட்டு எல்லாம் கலாய்ப்பாங்கல்ல, அதனால வந்துட்டு யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாரு. யார்ட்டையும் சும்மா ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி ரிசப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அதனால வந்துட்டு அப்படியே யாரும் வராமல் இருக்காங்க. இப்போதைக்கு யாரும் காணோம். இவரு வந்து ஹாப்பியாக தான் அப்படியே நின்று போஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்த ரிலேட்டிவ் எல்லாம் வந்து நின்னாங்க அப்படின்னா ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்ல. அதுக்காக ஜிமின் வந்துட்டு லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எந்த பக்கம் போய் நின்று எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சும்மா கற்பனை மேலே கற்பனையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட்லாஸ்ட் எல்லாரையும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு. இப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்கு அந்த கப்பல் ஃபோட்டோ மாதிரி தான் எடுக்கணும். அந்த ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோ ஷூட் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கணும். அதுக்காக தான் ஜிமின் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லிட்ரலி அதுக்காகவே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நாள் ஃபுல்லாகவே. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்களா, அவங்களாம் வந்துட்டு அதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கே, எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபோட்டோ ஷூட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு போக்குன்னு போயிட்டாரு. பார்த்துட்டு இருக்காரு. ஜேகே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கவும், ஜேகே என்ன எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதானா முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் இன்னும் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. இல்லையே எனக்கு ஒரு மாதிரி தொல்லையாக இருந்துச்சு, அதான் முடிஞ்சு தொலைஞ்சில அதனால அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜேகே மேலே கீழே பார்க்குறாரு. இல்லையே நீ கேட்டுட்டோம் அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கவும், இல்லை அது வந்துட்டு ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே போயிட்டு எல்லாரும் சாப்பிட்லாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை ரெண்டு பேர்த்தையும் எல்லாம் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஜேகே தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாரு. அப்படி நிஜமாவே ஃபோட்டோ ஷூட்லாம் இல்லையா, ஏன்டா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க என்ன மட்டும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. கேட்கவும் முடியல, கேட்காம இருக்கவும் முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி தவிச்சிட்டே இருக்காரு. ஏன்னா ஃபோட்டோஷூட்டில் எடுத்தால் வந்துட்டு நிறைய ரொமான்டிக்காலாம் எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பயப்பட ஏதோ ஃபோட்டோலாம், அதாவது அந்த ஃபோட்டோஷூட் பழைய அந்த ப்ரீ வெட்டிங் இந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல, அதெல்லாம் வந்துட்டு வீடியோலாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கலாம், அந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கலாம் ஏதோ யோசிச்சு வச்சிருப்பாரு. நைட் ஃபுல்லாக தூங்கி இருக்க மாட்டாரு. ஆக்சுவலாக நைட் ஃபுல்லாக அந்த ஃபோனை வச்சு இதே தான் நோண்டிட்டு இருந்திருப்பாரு. இப்போ வந்துட்டு அது இல்லை அப்படிங்கிறப்ப மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அப்படியே அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அப்படியே வந்து சாப்பாடு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு சோறு உள்ளே இறங்க மாட்டேங்குது. அப்படியே அமைதியாகவே உட்காந்துட்டே இருக்காரு. நீங்கள் தான் பார்க்குறீங்க, இவருக்கு சுத்தமாக பிடிக்கல போல், இப்படி வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்களே என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு, அதாவது அவர் வேற ஒரு தாட்டில் உட்காந்துருக்காரு, ஆனால் உங்களுக்கு அது வேற மாதிரி புரிஞ்சுக்குது. நீங்கள் கேட்குறீங்க மாமா உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தெரியுது, ஆனால் அதுக்காக சாப்பிடாமையே இருக்கீங்க, ரொம்ப நேரம் நின்று இருப்பீங்களா, சாப்பிட்டுக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, ஏன் கஷ்டம் எனக்கு, இப்போ பாரு இவன் ஏதோ பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வந்து அந்த சாப்பாடு வேண்டாம் வெறுப்பா அந்த ஸ்பூன் எடுத்து அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு இவர் ஸ்பூன் இப்படி கடிச்சிருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் வெறி, அதெல்லாம் வந்து ஸ்பூனில் தான் காட்டிட்டு இருக்காரு.
ஜேகேக்கு ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கா. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. ஜிமின்க்கு வந்துட்டு வெறுப்பாக இருக்குது, என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. ஏதோ பிளான்லாம் போட்டேன், எல்லாமே போச்சா, போச்சு போச்சு. சும்மா இப்படி வரவங்க போகிறவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனா அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனில் வந்துட்டு அந்த ஸ்பூனை கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு அந்த ஸ்டேஜில் போய் நிற்கிறீங்க 2 பேருமே. அப்போ ஜேகே வந்துட்டு கேட்குறாரு, ரெடியா அப்படின்னு கேட்கவும் நீங்கள் பார்க்குறீங்க, எதுக்கு மாமா எங்கள் வீட்டுக்கு கிளம்புறோமா, அவ்வளோதான் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, அதானே இவங்களுக்காவது கொஞ்சமாவது ஆசையாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கப்போ மறுபடியும் கேட்குறாரு, ரெடியாடா அப்படின்னு கேட்கவும், எங்கடா ஜேகே வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வீட்டுக்கா இனிமே தாண்டா ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட்லாம் எடுக்கணும் 2 பேத்துக்கும் அப்படின்னு சொல்லவும் ஜிமினுக்கு அப்படியே அவ்வளோ பல்லு அப்படியே வந்துட்டு ஈடு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகே பார்க்காரு, என்ன இப்போ யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் வந்துட்டு இல்லை மாமா நான் சிரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே சொல்லுறீங்க. இல்லை வைனே, உன் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறானே கருப்பு கலர் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுட்டு, அவனை சொன்னேன். இப்போ அதான் அப்படியே வாயிலுக்கு அத்தனை பல்லும் தெரிஞ்ச மாதிரியே இருக்குது தெரியுமா, நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏமாம்மா நீங்கள் வேற, அவராவது சிரிக்கிறதாவது, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது மாமா, இந்த ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்லாம் வேணாம், நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் அப்படியே உங்களுக்கு திரும்பி முறைக்கிறாரு, அடி ராதகி கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறியா அப்படிங்கிற நினச்சிட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, வாய் மூடு, அவன் பேசியிருக்கிறான்ல அப்படின்னு சொல்லவும் ஜிகே பார்க்குறாரு, அதான் நான் பேசியிருக்கிறேன்ல நீ வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், அதாவது ஜிமின் சொல்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எது நான் சொன்னேன், நான் எப்போ சொன்னேன் எனக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் பில்டப் கொடுக்குறாரு. அப்போ உனக்கு ஃபோட்டோ ஷூட் வேணாமா, வீடியோ ஷூட்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கவும், இல்லை எனக்கு வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மறுபடியும் சொல்லவும், சரி ஓகே பேக்கப், யாருக்கும் இதெல்லாம் வேணாமாப்பா, எனக்கும் பிடிக்கல இவனுக்கும் பிடிக்கல, அப்படிதுக்கு நம்ம வேஸ்ட்டாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு நமக்கு டைம் வேஸ்ட்டு வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே சொல்லவும் ஜிமிக்கு பக்குன்னு ஆகுது. இல்லை அது வந்துட்டு எனக்கு வேண்டாம் தான், ஆனால் அம்மா அம்மா அப்பா கோச்சுப்பாங்க, தப்பாக எடுத்துப்பாங்கல்ல, ஸோ அதனால வீடியோ ஷூட்டு ஃபோட்டோ ஷூட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வளர்றாரு. ஸோ ஜேகே பார்க்குறாரு, இல்லைடா அவங்கள கோச்சிக்க மாட்டாங்க, உங்களுக்கே பிடிக்கலன்னா அவங்க மட்டும் ஏன் கோச்சிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லைப்பா அதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி, அதை தான் அந்த டைமுக்கு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்போ மறுபடியும் அவருக்கு வேணுங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிட்டே இருக்காரு. ஸோ ஜேகே தான் வந்துட்டு நல்லா டீஸ் பண்ணுவார். அப்படியே கொஞ்சம் டீஸ் பண்ணி முடிச்சுட்டு, சரி ஓகே ஏதோ நீ இவ்வளோ கெஞ்சி கேட்கறனால நானும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உன்னை ஃபோட்டோ ஷூட்டு வீடியோ ஷூட்டெல்லாம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும், எது நான் கெஞ்சி கேட்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. பின்ன இல்லையா இவ்வளோ நீ என்கிட்ட கெஞ்சிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடவுளே அவன் ஃபஸ்ட்டு கேட்குறப்பே அமைதியாக இருந்திருக்கணும், எல்லாம் என் நேரம் என் வாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எல்லாம் கிளம்புறீங்க. அந்த மண்டபத்திலேயே இந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்காக நிறைய வந்துட்டு ஏற்பாடுலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய டெக்கரேஷன் இருக்கா. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களை கூட்டு போகிறாங்க, டச்சப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு வேண்டாம் வேறு பார்த்தா நிற்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு அப்படியே செம ஹாப்பி, அப்படியே கை கால் நிற்க மாட்டேங்குது ஒரு இடத்துல, அப்படி குதிச்சுட்டே நின்றுருக்காரு. ஸோ ஜேகே தான் உங்களுக்கு போஸ்ட்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. நீங்களும் வந்துட்டு சரின்னு மண்டே ஆட்டிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓகே போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அதாவது ஃபோட்டோ எடுக்க அந்த கேமரா கிட்ட நிற்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் பார்க்குறாரு, இவரடா கட்டபொம்மன் நின்றுருக்குறா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு 2 பக்கம் இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே 2 காய் வச்சு அப்படி கட்டபொம்மன் மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு ஜிமின்கே ஷாக்காக இருக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கிறாய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே எட்டி பார்க்குறாரு. வைனே இவ்வளோ நேரம் நீ தலையாட்டினியே இந்த போஸ்ட் கொடுக்குதாடா அப்படின்னு சொல்லவும், மாமா இப்படி தானே சொன்னீங்க, இடுப்பில் கை வைக்கணும், அப்புறம் இந்த கை இங்கே வைக்கணும், அப்புறம் இந்த மாதிரி ஏதோ கால் இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு கட்டபொம்மை மாதிரி நின்று, நீ நிற்கிறத பார்த்தா கல்யாண போல மாதிரி தெரியல, கட்டபொம்மன் மாதிரி தெரியுது மாதிரி இதை ஒழுங்கா நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்தவும், நீங்கள் வந்துட்டு ஐயோ மாமா எனக்கு தெரியல மாமா எப்படி நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படி நிற்கிறேன் இப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக நிற்கவே வரல, போசி கொடுக்க தெரியல. ஸோ ஜிமின்க்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க செமையாக சிரிப்பாக இருக்குது. ஒரு போஸ் கூட கொடுக்கறதில்ல, பட்டிக்காடு அப்படின்னு நினச்சிட்டு அப்படி உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் இந்த மாதிரி உங்களை ஒரு மாதிரி ரசித்து பார்த்துட்டே இருக்காருல, நீங்கள் வேறு இங்கே அப்போவே ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு வீடியோ எடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பக்கம் வீடியோ ஷூட் அப்படியே அழகாக போயிட்டு இருக்குது. ஜிமின் உங்களே பார்த்துட்டு செஞ்சுட்டே இருக்காரா. நீங்களும் வந்துட்டு ஏதோ என்ன பேசுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அது வந்துட்டு வீடியோவில் பார்க்குறப்ப அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. ஸோ ஒரு வேலையை ஒரு கொஞ்சம் மட்டும் வீடியோ ஷூட் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேகே வந்து சொல்லி நிற்க வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே ஏதோ நிற்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக போஸ் கொடுக்குறாரு. ஜேகேக்கே ஷாக்கு, ஏதே ஜிமினா நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது விட்டு போட்டு வாய்ப்பு வந்துட்டு ஜிமினியை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ உங்களோட அத்தை மாமா வந்துட்டு எது ஜிமினா அது அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மாமா கூப்பிட்டு காட்டுறாங்க. எது ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி வாய்ப்பு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஜிமின் வந்துட்டு எப்படி நிற்கிறாரு தெரியுமா, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை சாய்ச்சி பிடிச்சிக்கவா லைட்டாக அந்த சாய்ச்சி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி சாய்ச்சி அந்த பின்னாடி ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கை வந்துட்டு ஹிப்பு கிட்ட வச்சுட்டு லைட்டாக ஏதோ ஒரு மாதிரி பண்ணுவாங்களோ. ஸோ அந்த மாதிரி ஒரு கையில் உங்களை சாய்ச்சி பிடிச்சிட்டு இன்னொரு கை வந்துட்டு உங்களோட கன்னத்தில் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அழகாக ஒரு போஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு இந்த 3 பேருக்கு இப்படி ஷாக்கு, இவனா இது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நேரம் இப்படி பெண்ட் பண்ணி நிற்க முடியும். ஸோ உங்களால் கரெக்டாக நிற்கவும் முடியல. மாமா நிற்க முடியல மாமா ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லவும், வாய் மூடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வாய் அப்படியே அமைதியாக முடிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஜிமின்
வந்துட்டு நைட்டு பார்த்து அத்தனை போஸும் இங்கே கொடுத்துருக்காரு. உங்களையும் வந்துட்டு எப்படியோ அப்படி திருப்பி இப்படி திருப்பி அவரே வந்துட்டு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் வந்துட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறீங்க பொம்மை மாதிரி. இந்த பக்கம் இவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு. அதாவது வர கெஸ்ட் எல்லாம் கவனிக்கவே இல்லை. ஸோ உங்களோட அத்தை மாமா 2 பேரும் உங்களையே அப்படியே வாயில கை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னோட கண்ணே பற்றும் போல இருக்கு. அவங்களுக்கு முதல்ல வீட்டுக்கு போயிட்டு சுத்தி போடணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்க மாமா வந்துட்டு ஆமாம்மா எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா ஜிம்மின் வந்துட்டு என்னால இன்னும் நம்பவே முடியல. இது அவன் தானா இல்லை அவனுக்குள்ள இந்த ஜேகே இது பூந்துட்டானா? ஏன்னா இதெல்லாம் ஜேகே பண்ற வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்க சும்மா இருங்க அது அவன் தான் நல்லா பாருங்க அது நம்ம ஜிம்மின் தாங்க நம்ம பையன் தான். அவன் வந்துட்டு ஐயோ அவருக்கு எனக்கு மாதிரி கண்ணே பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க அத்தை தான் உங்களோட அத்தைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ உங்க மாமாவுக்கு அப்படிதான் ஜேகேனா ஃபோட்டோவை வேற யாரையும் எடுக்க சொல்லிட்டு அவர் அப்படியே ரியலா அதாவது ஃபோட்டோ அதை கேமராவில் பார்க்காம நேரா வந்து அப்படியே வந்துட்டு கணத்துல கை வச்சு பார்த்துருக்காரு. அவ்வளோ கியூட்டா இருக்குது இது எல்லாமே அவர் கொடுக்குற போஸ் எல்லாமே. இவ்வளோ நேரம் நல்லா ஸ்மூத்தாக அழகாக தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லா மூமெண்ட்டும் வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக அவ்வளோ அழகாக அட்மைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டக்குன்னு கொஞ்சம் வாய்ஸ் அதாவது ஒரு 4-5 பசங்க வாய்ஸ் கேட்குற மாதிரி ஜிமினா டே அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸா டக்குன்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு செம ஷாக்கு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லாமே அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவ்வளோ நேரம் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு இருந்திருப்பார்ல டக்குன்னு ஒரு 2 இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் நிற்கிறாரு. அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்களும் அப்படியே ஹாப்பியாக தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா ஜிமின் வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களை ஒரு மாதிரி நல்லா கேர் பண்ணி பேசுறது கேர் பண்ணி பார்க்குறது. ஸோ உங்களுக்கு நிறைய போஸ்ட்லாம் கொடுக்குறது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். நீங்களே ஒரு நிமிஷம் வந்துட்டு நம்பியிருப்பீங்க ஜிமின் வந்துட்டு ஓகே அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. நீங்களே உங்களை மறந்து வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நீங்களும் போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அவர் இந்த மாதிரி அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததுமே 2 இன்ச்சு தள்ளி நிற்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. ஸோ ஜேகே பார்க்குறாரு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இவங்களே ஆடா கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஜேகேக்கும் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு கையில் பொக்கெட்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தியா நீ ஃப்ரெண்ட்ஸே மறந்துட்டு பாரு கூப்பிட மாட்டியா நீ கூப்பிடனாலும் நாங்கள் வருவோம்டா நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் உங்களை பார்க்குறாங்க. டேய் இரு ஜிமின் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த அன்றைக்கி எங்களால் அதாவது ஆஃபீஸில் ஒர்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். கல்யாணம் அன்றைக்கி இருந்து கல்யாணத்தை பார்க்க முடியல. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு போனோம். ஆனால் அன்றைக்கி பார்த்த பொண்ணு மாதிரி தெரியலையே இந்த பொண்ணு. டேய் உனக்கு கூட மாமா மாமான்னு கூப்பிட்டு தெரிஞ்சு அந்த பொண்ணாடா அந்த பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே அமைதியாகவே நிற்கிறாரு. அந்த பட்டிக்கு என்னடா கல்யாணம் பண்ணிக்கிற நீ இப்போதாண்டா புரியுது நீ ஏன் எங்களெல்லாம் இன்வைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கஷ்டம் எங்களுக்கு புரியுதுடா இப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சரி ஓகே ஜிம்மி நீ வந்துட்டு பாரு எங்களுக்கும் ஒர்க் இருக்குது. ஸோ நீ இன்வைட் பண்ணலனாலும் பரவாயில்ல வரலான்னு தான் வந்தோம். ஆனால் உன்னோட கஷ்டம் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது நீ ஏன் எங்களை இன்வைட் பண்ணல அப்படிங்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இவ்வளோ நேரமும் இவ்வளோ நாளும் அவ்வளோ அமைதியாக இருந்திருப்பீங்க. ஸோ அவர் என்ன அதாவது ஜிம்மி வந்துட்டு உங்களை என்ன சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்க. கோவப்பட்டு திட்டினா கூட நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக விட்டுருவீங்க. உங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டாலும் கூட வந்து அதை வெளியே காட்டிக்க மாட்டீங்க. ஆனால் இந்த ஒரு வேர்ட் வந்துட்டு உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஜிமின் வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் தள்ளி நிற்கிறீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி அது அவருக்கு ஹர்ட் ஆகுது. ஸோ அவர் பண்ணுறப்ப உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் தள்ளி நிற்கிறது அவருக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. வயன் நீங்கள் வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு அப்படி ஜிமினை தான் பார்க்குறீங்க. ஐ டு ஐ கான்டாக்ட் இப்போ நல்லாவே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்க்குறாரு. பார்க்குறப்ப உங்களோட கண்ணில் அவ்வளோ கலங்கி இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் முன்னாடி தான் பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது ஹர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அவருக்குமே தெரியுது. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல வராரு வயன் அவங்க பேசுனதை நீ பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு வந்துட்டு அவ்வளோதான் உங்களால் வந்துட்டு கண்ணீர்லாம் அடக்க முடியல. அப்படியே பஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படியே பயங்கரமாக அழுதுலேயே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா மாமா உனக்கு வந்துட்டு அதாவது நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியலன்னா நான் அந்தளவுக்கு ரொம்ப கேவலம் தானே. உனக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் கூட செட்டே ஆக மாட்டேன்ல. கொஞ்சம் கூட உன்னோட தகுதிக்கு என்னோட இதுக்கும் கொஞ்சம் கூட மேட்சே ஆகலைல்ல. ஸோ நீ என்ன அந்தளவுக்கு கேவலமாக தானே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக அழுகுறீங்க. இந்த வார்த்தை மட்டும் கேட்குறவங்களுக்கு மேபி அது சின்ன வார்த்தை மாதிரி தெரியலாம். பட் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே நல்லா தெரியும். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒருத்தங்க நம்மளை வந்துட்டு இந்த அளவுக்கு கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியாது. ஒரு கட்டத்தில் வந்துட்டு நமக்கு அது தெரிய வரும்போது ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஜிமினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை மாமா வேற எப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட நீ இன்வைட் பண்ணல அப்படின்னா அவங்க தான் சொல்லிட்டு போனாங்களே. அப்போது அதாவது இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ எப்படி எங்ககிட்ட சொல்லுவேன் உனக்கு அது கேவலம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க. அப்போது நான் அந்தளவுக்கு கேவலமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அழுதுட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்து பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல. வயன் இல்லை நான் அந்த மாதிரி சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கல பயங்கரமாக அழுதுட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க. ஓகேங்க டியர். ஸோ இந்த எஃப்எஃப்பை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? டாடா டாடா டாடா.